மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் வரும் வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கு 2 மக்களவை உறுப்பினர்களும், திமுகவிற்கு 4 மக்களவை உறுப்பினர்களும் நியமன முறையில் தேர்வாவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை வரும் வெள்ளிக்கிழமையில் அதிமுக, திமுக என்று 2 கட்சிகளின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அதன்படி திமுகவின் நேரடி வேட்பாளர்களாக களத்தில் இருக்கக்கூடிய வில்சன், சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வெள்ளிக்கிழமை தங்களுடைய வேட்புமனுவை வழங்க இருக்கின்றார்கள். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் இன்பதுரை, செங்கல்பட்டு அதிமுகவினுடைய அவை தலைவராக இருக்கும் தனபால் ஆகிய இருவரும் அதிமுக தரப்பில் வெள்ளிக்கிழமை தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். திமுக, அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்த மாநிலங்களவை தேர்தலில் வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் நியமன முறையில் அறிவிப்பு செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது தேர்தல் நடைபெறாமல் நியமன முறையிலே அந்த 6 உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மொத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவை சார்ந்த 6 வேட்பாளர்களில் 5 பேர் வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய வேட்பாளரான கமல்ஹாசன் எப்போது வேட்புமனு தாக்கல் செய்வார் என்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. மற்றபடி 5 வேட்பாளர்கள் திமுக மற்றும் அதிமுகவை சார்ந்த 5 பேரும் வெள்ளிக்கிழமை தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். கமலஹாசன் உட்பட அதிமுக மற்றும் திமுகவை சார்ந்த இந்த 6 வேட்பாளர்களும் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாவதற்கான ஒரு வாய்ப்பே இருக்கின்றது.